கெத்சமனி தோட்டத்திற்கு போவதற்காக இயேசு எருசலேமில் ஒரு வீட்டில் இருந்து பாஸ்கா அனுசரித்து விட்டு அப்படியே அந்த வீதிகளில் இறங்கி வருகிறார். அப்போ வீதிகளில் இறங்கி வருகிறார்னா சாதாரண, இப்போ நம்ம இந்த வீதிகளில் போனாலும் பெரிய கூட்டம் இல்லை, அது சாதாரண கூட்டம் அல்ல, பயங்கரமான கூட்டம் அந்த வெளிகளில் வீதிகள் எல்லாம். ஏன் அப்படி அப்படின்னு சொன்னால் அது பாஸ்கா நாட்கள். அப்போ பாஸ்கா நாட்களில் ஏன் இவ்வளவு கூட்டம் அந்த தெருக்களில் வீதிகளில் இருக்கும் அப்படின்னு சொன்னால், உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை யூதர்களும் அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு அவங்க கடந்து வருவாங்க. அப்படி கடந்து வந்தா மட்டும்தான் அது ஒரு பெரிய, இன்னைக்கு நம்ம பையன்மாருடைய பாசையில சொன்னா ஒரு கெத்து. என்னது? ஒரு கெத்து. எந்த நாட்டில், ஆஸ்திரேலியாவில் இல்லை, அவன் அண்டார்டிகாவில் இருந்தாலும் எங்க தேடி வருவார்கள் அப்படின்னா எருசலேமுக்கு காசு உள்ளவங்க, வசதி உள்ள யூதர்கள் எல்லாம் பாஸ்கா நாளில் கண்டிப்பாக வந்திருப்பாங்க. அந்த நாட்களில் தான் இயேசு கிறிஸ்து மேல பாஸ்கா உணவை அறிந்துவிட்டு கீழே இறங்கி வருகிறார். பயங்கரமான கூட்டம், ஜனக்கூட்டம். இயேசு வந்தது சாதாரண பலத்தில் இல்லை, பாஸ்கா உணவின் பலம். அந்த பாஸ்கா உணவு எப்படிப்பட்ட பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது பழைய ஏற்பாடுகளில் நம்ம வாசித்தா தெரியும். அதுக்குள்ள நான் இப்போ போக விரும்பல. ஆனால் பார்த்தா ஒரு பாட்டு பாடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வேதாகமும் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து பாடல் பாடினாருன்னு நான் வேற எங்கேயுமே பார்க்கல. இந்த ஒரு சம்பவம் தான். இயேசுவும் சீசர்களும் நல்ல ஒரு பாட்டை பாடிவிட்டு தான் கீழே இறங்கி வராங்க. இது மற்ற 2 சுவிசேஷர்கள் எழுதலை. மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலையும் மார்க் 14ஆவது அதிகாரம் 26வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி பாட்டு பாடி சீசர்களோடு சேர்ந்து இயேசு பாடினார் அப்படிங்கிறது இந்த ஒரு சம்பவம் தான். பார்த்தா என்ன பாடல் பாடியிருப்பார்கள் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு அதை கெஸ் பண்ண தான் முடியும். அதில் போடலை. என்ன பண்ண, சங்கீதம் 113 118 வரை உள்ள சங்கீதங்களை தான் அந்த யூதர்கள் அந்த பாஸ்கா நாட்களில் பாடுவது வழக்கம். அதனால அந்த பாட்டை தான் நிச்சயமாக இயேசு பாடினார். அதில் தான் வர சங்கீதம் 118 வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே எதுக்கு மூலைக்கல் ஆயிட்டு? தலைக்கல் ஆயிட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து இப்போ தள்ளப்பட போகிறார், அவர் தலைக்கல்லாக மாறப்போகிறார். அதை தான் அவர் கண்டிப்பாக பாடியிருப்பார். ஆனால் அந்த சங்கீதத்துல எல்லாம் நிச்சயமாக யார் எழுதின சங்கீதம் என்பது சாதாரண சங்கீதங்களில் போட்டிருக்கோம். தாவீது எழுதினது, ஆசாப் எழுதினது அப்படின்னு இல்லை. ஆனால் அந்த சங்கீதங்களில் பரிசுத்த ஆவியானவர் யார் எழுதினாங்க கூட அதில் தெளிவாக சொல்லப்படவில்லை. பார்த்தா பாட்டு பாடி ஒரு பலம், இன்னொரு பலம் பாஸ்காவின் பலம். இப்படி இந்த பலத்தோட இயேசு இறங்கி வருகிறார். இப்போ பாஸ்கா திருநாள் அப்படின்னு சொன்னா நாம கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது துக்கமுகமா இருப்போமா? எவ்வளவு சந்தோஷமா இருப்போம், அப்படிதானே? ஈஸ்டர் கொண்டாடணும்னா எப்படி இருப்போம்? ஒருவேளை துக்க வெள்ளி, இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஒருவேளை கொஞ்சம் துக்கமா இருப்பாங்க. ஈஸ்டர் அன்னைக்கு அப்படி இல்லை, சந்தோஷமா, கிறிஸ்துமஸ் அன்னைக்கும் சந்தோஷமா இருப்போம். அதுபோல இந்த பாஸ்கா நாள் கொண்டாடும் போது அந்த இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற அத்தனை ஜனங்களும் சந்தோஷமாக இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் துக்க முகமாக போகிறார், நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு. அல்லேலூயா. பாருங்க, நாளைக்கு அவருக்கு மரணம். அப்படியே அந்த இடத்துல இறங்கி வருகிறார். இப்ப சீசர்கள் கூட இருக்க சீசர்களுக்கு நிச்சயமாக சங்கடம் தான். இவங்க நம்புறாங்களோ நம்பலையே தெரியாது. ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லிட்டார். என்னன்னா, நாளையோட நான் அங்க போக போக, அது மட்டும் இல்லை, இன்னொரு வார்த்தையை சொல்லிட்டாரு, கையில பட்டயத்தை எடுத்துடுங்கன்னுட்டார். என்னது பட்டயம்? ஆமா, ஏன்னா நான் இனிமே உங்க கூட இருக்க போவதில்லை, அதனால இனிமே நீங்க பட்டயத்தை கையில எடுத்துதான் ஆகணும். அல்லேலூயா. சீசர்கள் சொன்னாங்க, 2 தானே இருக்காண்டவரே, 2 வாள் தான் இருக்காண்டவரே. எடுங்கடான்னு சொன்னோன்னா ஒருத்தன் தான் கையில எடுத்தான், பேதுரு. அல்லேலூயா. பட்டயத்தோட இறங்கி போறாங்க. இப்ப போகும்போது சீசர்களுக்கு நிச்சயமாக ஒரு சங்கடம், மன வருத்தம் இருந்திருக்கும். 3.5 வருஷம் கூட இருந்தார், பிரசங்கித்தார், எல்லா காரியங்களும் கூட்டிட்டு போனார். யார் வந்தாலும் சரி, சண்டை போட்டாலும் சரி, பிரச்சனை பண்ணாலும் சரி, முன்ன நின்று நான் எறியன்னா என்ன எறி, அடிக்கிறேன்னா என்ன அடி, முன்ன வந்து நின்ன ஒரு தெய்வம். இப்ப எங்க போறாரு? மரணத்துக்கு நேராக கடந்து போகிறார். கடந்து போகும்போது இவங்களுக்கு என்னதான்? கண்டிப்பாக துக்கம்தான். பாருங்க, இயேசு சந்தோஷமாக இருந்த லட்சக்கணக்கான கூட்டத்தில் இருந்தாருன்னு இல்ல, துக்கமுகமாக இருந்த சீசர்கள் கூட தான் அவர் நடந்து போனார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை இந்த இடத்துல நீங்க துக்கமுகமாக நீங்க வந்திருப்பீங்கன்னா, சந்தோஷப்படுறவங்க கூட இல்லை, நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு துக்கமுகமாக இருக்கக்கூடிய உங்க வீடுகளில் வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம், உங்க குடும்பங்களுக்கு, உங்க தலைமுறைகளுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தருகிற ஒரு கர்த்தர் உண்டு. நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம் அந்த தெய்வத்துக்கு நேராக. அல்லேலூயா. அதுல பாருங்க, இப்போ நாம ஒரு இடத்துக்கு போக போறோம். எந்த இடம் அப்படின்னு சொன்னா, யோவான் 18:1 வாசிக்க பார்க்கலாம். கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறமாக போனார். இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது 2 ஆற்றுக்கு தான் போனார். எந்த ஆற்றுக்கெல்லாம்? ஒன்று யோர்தான் ஆறு, ஞானஸ்நானம் எடுப்பதற்கு. 2வது ஒரு ஆறு சொல்லப்படுகிறது, கெதரோன் ஆறு. இந்த கெதரோன் என்று சொல்லப்படக்கூடிய பேரு வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் ஒரு முறை தான் சொல்லப்படுகிறது, இந்த வசனத்துல மட்டும்தான். அல்லேலூயா. இல்லாம பழைய ஏற்பாட்டில் 12 வசனங்களில் சொல்லப்படுகிறது.
12 வசனங்கள். அப்ப பார்த்தா இந்த கெதரோன் ஆறு, இன்னைக்கு நம்ம இப்ப எங்க போறோம்? கெதரோன் ஆத்துக்கு 5 பைசா செலவு இல்லை, விசா இல்லை, பாஸ்போர்ட் வேண்டாம், ஃப்ளைட் டிக்கெட் வேண்டாம், ஃப்ளைட்ல போகவும் முடியாது. ஏன்னா நேற்றைக்கு நைட்டு குண்டுகள் எல்லாம் போட்டு தகர்ந்த அடி, அப்படிதானே? பார்த்தீங்கன்னா ஈரான் ஒரு பக்கத்தில் 5 நாடுகளுக்கு மேலே குண்டு போட்டிருக்கான். நேற்று நைட்டே அமெரிக்கா அடிச்ச அடியில் அங்கே உள்ள தலைவர் காலி. அப்படிப்பட்ட போராட்டம் நடந்திருக்கு. அதனால கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாசத்துக்கு இஸ்ரேலுக்கு போக முடியாது. ஆனால் நீங்க இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து நம்ம இப்போ எங்க போறோம்? கெதரோன் ஆற்றுக்கு ஒரு 5 காசு செலவு இல்லாம போக போறோம். யாருக்கெல்லாம் போகணும்? நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப கெதரோன் ஆறு அப்படின்னு சொன்னா, கெதரோன் ஆறு பழைய ஏற்பாட்டில் 12 முறை சொல்லப்படுகிறது. 12 முறை சொல்லப்பட்டாலும் இதுக்குன்னு ஒரு தனி வரலாறு உண்டு. யோர்தான் ஆற்றுக்கு கூட இவ்வளவு பெரிய வரலாறுகள் அங்க இல்ல. ஆனால் கெதரோன் ஆற்றுக்கு மிகப்பெரிய வரலாறு உண்டு. இதுக்கு ஏன் இயேசு இந்த பாதைக்கு கடந்து போகிறார்? கெத்சமனிக்கு போக வேண்டிய இயேசு ஏன் கெதரோன் ஆற்றை கடந்து போனார் அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 15:23 வாசிக்க பார்க்கலாம். சகல ஜனங்களும் நடந்து போகிற போது தேசத்தார் எல்லாரும் மகா சத்தமாய் அழுதார்கள். ராஜா கீதரோன் ஆற்றை கடந்தார். ஜனங்கள் எல்லாரும் நாந்திரத்துக்கு போகிற வழியே நடந்து போனார்கள். எங்க அழுதாங்க? ஜனங்கள் எல்லாரும் அழுதார்கள். நாட்டில் உள்ள ஜனங்கள் எல்லாம் அழுகும் போது இந்த ராஜா எங்க போகிறான் அப்படின்னு சொன்னா கிதரோன் ஆற்றை கடந்து போகிறான். கூட இருந்த 11 சீசர்களும் அழும்போது இயேசுவும் அதே கிதரோன் ஆற்றை கடந்து போகிறார். அப்ப இது எதுக்காக இவன் முதல்ல அந்த ராஜா வேதாகமத்தில் இந்த கிதரோன் ஆறு சொல்லப்பட போகும்போது ஒரு ராஜா அழுது கொண்டே, அவன் மட்டும் அழல, கூடாத ஒரு நாடு முழுவதும் அழுது கொண்டே போகிறது. அப்ப எதுக்காக இப்படி அழுது கொண்டு போறாங்க? அதாவது காட்டுல சுத்தி கொண்டு நடந்த ஒருத்தனை பிடிச்சி நாட்டுக்கே ராஜாவாக்கினார் தேவன். யாரு? தேவன் ராஜாவாக மாற்றினார். இன்னைக்கு உங்க பிள்ளைகள் எங்க சுத்திட்டு இருந்தாலும் அவர்களை ராஜாவாக ஆக்குவார். அல்லேலூயா. நல்ல நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டுக்க பார்க்கலாம் அந்த தெய்வத்துக்கு நேராக. ஆமென். பாருங்க, இப்போ இவனுக்கு கொஞ்சம் பிள்ளைகள் பிறந்தாங்க. 8 மனைவியர். பாத்தீங்கன்னா 10-18 பிள்ளைகளுக்கு பேர் அதுல போட்டிருக்கு. யார் ராஜா? யார் அப்படின்னா தாவீது ராஜா. அப்ப தாவீது ராஜாவுக்கு மூத்த மகன் அம்னோன், 3வது மகன் அப்சலோம். அப்சலோம் அம்னோனை கொலை செய்தான், கொண்டு போட்டான். கொலை செய்து விட்டு தப்பி போடனா, திரும்ப பேசுறாங்க, பேசி எடுத்து திரும்பவும் வந்தான். வந்தவன் என்ன செய்தான்னா பேசக்கூடாத இடத்தில் பேசினான். எங்க? இவனை கொண்டு போட்டிருக்கணும். நியாயப்படி பார்த்தா தாவீது ராஜா இவனை கொண்டு போட்டிருக்கணும். ஆனா அவனை கொல்லல, மகன்கிறதுனால விட்டதுனால இவன் பேசக்கூடாத இடத்துல பேசினான். அல்லேலூயா. இன்னைக்கு பேசக்கூடிய இடத்துல தான் பிள்ளைகள் பேசுறாங்கிறத அப்பா அம்மா கவனிக்கணும். பிள்ளைகளும் செல்போனா எடுத்து காதல வச்சுட்டு ஹலோ ஹலோ கேட்கல ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே போனாலே தெரிஞ்சுக்கிடணும் இவனுக்கு அங்க வந்திருக்க கால் என்ன கால்? ராங்கு கால். அல்லேலூயா. அவனுக்கு டவர் இல்லாம இல்ல, இங்க இருக்கவங்க அந்த பேச்சை கேட்க கூடாதுங்கிறதுக்காக அவன் போனை வச்சுட்டு என்ன செய்யான்? போன ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா தாவீது ராஜா அழுது கொண்டு கெதரோன் நாட்டை கடந்து ஓடினது மாதிரி ஆறாக ஓட வேண்டியது இருக்கும். தாய் தகப்பா. அல்லேலூயா. பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்துல வளர்க்கணும், இல்லைன்னா ஓட வேண்டியது வரும். இப்படிதான் தாவீது ராஜா உன நாட்டுக்கு ராஜா, பிச்சைக்காரன் அல்ல, நாட்டுக்கு ராஜா. நாட்டுக்கு ராஜாவை சொந்த மகன் என்ன செய்தான்? விரட்டி அடித்தான். நாயை போல செருப்பு இல்லாம ஓடனான்னு போட்டிருக்கு. செருப்பு இல்லாமல் தலையில் துணியை போர்த்தி கொண்டு எங்க கடந்து ஓடினா? கிதரோன் ஆற்றை கடந்து ஒலிவமலைக்கு ஓடினா. ஒலிவமலையிலும் முதல்ல ஓடி அழுதோடு ஓடினா ஆள் யார் அப்படின்னு கேட்டா இதே தாவீது ராஜா. எதுக்காக ஓடுறான்னா மகனுக்காக. பாருங்க, இப்படி ஓடி அந்த இடத்துல போய் அழுது கொண்டே அந்த நாடு ஜனம் எல்லாமே அழுது கொண்டு போது இவர் ஓடினான். அல்லேலூயா. பாருங்க, அநேக தவறுகள் செய்ததுனால இந்த தாவீது ராஜா அவன் நிறைய தவறுகள், அதற்கு பிரதிஷ்டமாக தான் தேவன் அவனை இப்படி அனுமதித்தார். கிட்டத்தட்ட 10-13 வருஷமாட்டு ஓட்டம் தான். அப்ப தேவன் இந்த ஆற்றை கடந்து போகிறார். தேவன் அவரு தப்பு செய்ததுனால இல்லை. அவர் தப்பு செய்தாரா? ஒற்ற வார்த்தை தான் சொன்னார், என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் எவன்? ஒரு பஞ்சாயத்து பிரசிடன்ட் சொல்ல முடியாது, இல்ல அமெரிக்காவுக்கு பிரசிடன்ட் அந்த வார்த்தையை சொல்ல முடியாது, சர்ச்சு டீக்கனாரும் சொல்ல முடியாது, சர்ச்சு பாஸ்டரும் சொல்ல முடியாது. தேவன் ஒற்ற வார்த்தை தான் கேட்டார் யூதலை பார்த்து, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் எவன் என் மீது சொல்ல முடியும்? எவன் என் மேல் குற்றம் சாட்ட முடியும்? அல்லேலூயா. இதை கேட்டவர் நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு மட்டும்தான். அதை தவிர அருகதை உள்ள ஒருத்தன் கூட கிடையாது. பாருங்க, இந்த இடத்துல இயேசு பாவம் ஒன்றுமே செய்யல, ஒண்ணுமே அறியல. ஆனாலும் அவர் அந்த கிதரோன் ஆற்றை கடந்து எந்த ராஜா அழுது கொண்டே ஓடினானோ அதே இடத்துல இயேசுவும் அழுது கொண்டே கடந்து போகிறார். அல்லேலூயா. இப்ப 2வது அதே கிதரோன் ஆற்றுக்கு இன்னொரு சம்பவம் அங்க இருக்கு. 1 ராஜாக்கள் 2:37 வாசிக்க பார்க்கலாம். என்ன செய்வாய்? கிதரோன் ஆற்றை கடந்தால் நீ என்ன செய்வா? வாழ்வாய், நிலை, நீ செத்து போவாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுவும் ஒரு ராஜா தான் சொல்றான்.
யாரை பார்த்து சொல்றான்னா இன்னொருத்தன் நபரை பார்த்து சொல்கிறான். அல்லேலூயா. என்ன செய்திருக்கான்? இந்த ஆற்றை நீ என்னைக்கு கடக்கிறியோ அன்னைக்கு நீ செத்து போவா. இயேசு என்றைக்கு அந்த ஆற்றை கடந்தாரோ அன்று அவர் மரணம் அடைந்தார். அல்லேலூயா. பாருங்க, எல்லாமே பழைய ஏற்பாடு அப்படிங்கிறது புதிய ஏற்பாட்டுக்கு நிழல் தான். புதிய ஏற்பாட்டில் என்ன நடக்க போகுது அதுதான் பழைய ஏற்பாடுகளை சம்பவித்தது. பார்த்தா ஆறுகள், சில ஆறுகளை கடந்து அநேக பேர் செத்து போயிடுவாங்க. பார்த்தா காவிரி ஆறு, கங்கை ஆறு, இதெல்லாம் ஆமாம், அது பார்த்தா தெரியும். அநேக ஆறுகள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறுகளுக்கெல்லாம் பெண்களுடைய பேர் தான் வச்சிருப்பாங்க. அப்படிதானே? பெண்கள் ஒரு நாளும் ஒன்று சேராது. ஆறு ஒன்று சேருமா? காவிரி, கங்கா, யமுனா, பிரம்மபுத்திரா, என்னத்துக்கு ஒன்று சேருமா? ஒரு காலமும் பெண்கள் ஒன்று சேருவாங்களா? எந்த கூட்டத்துக்காவது? அல்லேலூயா. கடந்து அப்படின்னா உலக அதிசயம் நடக்கணும். அப்படிதானே? நான் எந்த பெண்ணையும் குறை சொல்லலை, நான் எங்கள் வீட்டில் உள்ள காரியங்களை வச்சு தான் சொல்கிறேன். அல்லேலூயா. அதனால இங்கே யாரும் என்ன செய்யக்கூடாது, ஏதோ இப்படி பெண்களை வந்து தப்பாக சொல்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நாளைக்கு பாஸ்வேர்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணிடக்கூடாது. பார்த்தா தெரியும், காவிரி, கங்கா, யமுனா, பிரம்மபுத்திரா, கங்கை, வள்ளி, நம்ம பக்கத்தில் வள்ளி யார், எல்லாமே பொம்பளை பேர் தான் வச்சாங்க. ஒன்றுக்கு ஒன்று சேராது. அப்போ பாருங்க, இந்த ஆற்றுல போன இவங்க கூட தப்புனது கிடையாது. எந்த ஆற்றுல? கெதரோன். அல்லேலூயா. பாருங்க, அப்சலோமுக்கு பயந்து தாவீது ஓடுகிறார். எங்க ஓடுறார்? நான் ஏற்கனவே சொன்னேன், அப்சலோமுக்கு பயந்து கெதரோ நாட்டை தாண்டி யார் ஓடுறார்? ஓடி போகிட்டு இருக்கும்போது இவருக்கு பயங்கர செக்யூரிட்டினா தெரியுமா? இப்போ மோடி சார் நம்ம வெள்ளிச்சந்தைக்கு வந்தாருன்னா செக்யூரிட்டி எப்படி இருக்கும்? சும்மா வருவாரா? இறங்கி நம்மள மாதிரி தோளில் ஒரு துண்டம் போட்டுக்கிட்டு ஒரு டவலையும் கட்டிட்டு வருவாரா? நாம வருவோம், அவர் வரமாட்டார். அவர் எப்படி வருவார்? எஸ்பிஜி பாதுகாப்பு. நம்ம பயங்கரமான கமாண்டோ படை, குண்டு தொலைக்காத வாகனங்கள், இப்படிப்பட்ட எஸ்பிஜி பாதுகாப்புல தான் யார் வருவா? மோடி சார். ஸ்டாலின் சார் வரணும்னா எப்படி வருவாரு? அவருக்கு Z+ பாதுகாப்பு உண்டு. ஆமா, வேற யாரும் பக்கத்துல நெருங்க முடியாது. அப்படிப்பட்ட பாதுகாப்போடு தான் அவங்க எல்லாம் வருவாங்க. இப்ப தாவீது ராஜா நாட்டுக்கே ராஜா, மகனுக்காக ஓடினாலும் அவர் ராஜா தான். ராஜா எப்பவுமே ராஜா தான். ராஜாவுக்கு பயங்கர செக்யூரிட்டி. பாருங்க, அந்த பக்கமும் செக்யூரிட்டி போட்டிருக்கு. இந்த பக்கம் எத்தனை பேர் நின்னாங்க, அந்த பக்கம் எத்தனை பேர் நின்னாங்க. இப்படி செக்யூரிட்டியோட சேர்ந்து அப்படி போயிட்டு இருக்காரு. ராஜா நடுவில் தான் போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கல் எடுத்து இருந்தான். எப்படி கல் எடுத்து சிலவன் எறிவான், அவ்வளோதானே? அதுக்குன்னே உள்ள வந்தான். கல் எடுத்து எறியதுக்குன்னே ஒரு கூட்டம் உண்டு. அல்லேலூயா. எந்த ஒரு காரியம் நடந்தாலும் கல் எடுத்து எறியதுக்கு ஒரு கூட்டம் உண்டு. இப்போ என்ன செய்துட்டான்? கல் எடுத்து எறிஞ்சான். எவ்வளவு பெரிய செக்யூரிட்டி இருந்தாலும் கல் எடுத்து எறிந்தான். எறிஞ்சது மட்டும் இல்லை, இன்னொரு வார்த்தை சொன்னான், பேலியாளின் மகனே அப்படின்னு சொன்னான். யார? பிச்சைக்காரனா சொல்லல, தாவீது ராஜாவை பார்த்து சொன்னா பேலியாளின் மகனே. நம்மளும் அடிக்கடி சில மகனே சொல்லுவோம். மகனே சொல்றீங்களா? சில மகனே வீட்டில் போய் அப்படிதானே? அன்னைக்கு நான் இதோட போகும்போது இதுல இன்னொருத்தர் ஒரு மகனே சொன்னார். அல்லேலூயா. அப்ப அந்த மகன் எல்லாம் நம்ம வாயில இருந்து வரக்கூடாது. பாருங்க, இந்த மகன் இவன் என்ன சொல்றான்? பேலியாளின் மகனே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் என்ன செய்தான்? கல் எடுத்து எறிஞ்சான். அப்ப செக்யூரிட்டிகள், தாவீது ராஜாவுக்கு பக்கத்துல இருந்த செக்யூரிட்டிகள்ல அபிசாய்ங்கிற இவன் தான் உள்ளதிலேயே பலசாலி. இவன் உடனே கேட்டான், இந்த செத்த நாயை இதோட அடிச்சு கொன்னு எப்படி? நம்மளும் அப்படித்தானே சொல்லுவோம். அப்படிதானே? பைபிள்ல தான் போட்டிருக்கு, நான் சொல்லல, பைபிள்ல போட்டிருக்கு. எப்படி? இந்த செத்த நாயை ஒரே அடி அடிச்சு கல்லறையிறான். ஆமா, பேலியாளின் மகன் ராஜாவை திட்டுறான். இவன் என்ன செய்யலாம்? ஒத்த அடியில அடிச்சு கொன்னு போட்டா அப்படின்னு கேட்ட உடனே தாவீது ராஜா ஒரு வார்த்தை சொன்னார். எல்லாரும் அப்படியே ஆச்சரியமா போகுது. பைபிள்ல தான் இருக்காங்க, எல்லாமே பைபிள்ல தான் இருக்கு. பைபிளை என்ன செய்யணும்? வாசிக்கணும். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு 11 மணிக்கு கொண்டு பைபிளை வச்சுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில 7 மணிக்கு எடுக்கிறது இல்லை. கிறிஸ்தவனா பைபிளை தலையில் சுமக்கணும். நீங்க சுமந்தால் அது உங்களை தூக்கி சுமக்கும். அல்லேலூயா. பாருங்க என்ன செய்யறாரு தாவீது ராஜா கிட்ட சொல்றான், இந்த செத்த நாயை கொண்டு போடட்டுமா அப்படின்னு கேட்டோம்னா தாவீது ராஜா சொன்னார், வேண்டாம், இது தேவ திட்டத்தின்படி நடந்த காரியமா இருக்கலாம். இவன் கல் எறிகிறது ஒருவேளை தேவ திட்டமாக இருக்கலாம், இல்ல இவன் திட்டுறது ஒருவேளை ஆமா காரியமா இருக்கலாம். அதனால அவனை நீங்க ஒன்றும் செய்யக்கூடாது, என் கூடலே நீங்க வந்திருக்க. அப்ப பாருங்க, திரும்பவும் நடந்து போறாங்க, திரும்பவும் கல் எறிகிறான். நம்ம திரும்ப போனோம்னா அப்படிதான் திரும்பவும் என்ன செய்வாங்க? கல் எடுத்து அடுத்ததும் எறிகிறான். எறிஞ்சிட்டு பின்ன திட்டுறான். திட்டும்போது ஒண்ணுமே சொல்லல. ராஜா என்ன செய்தார்? கடந்து போனார். கடந்து போயிட்டு என்ன செய்தார் அப்படின்னா, இவருடைய மகன் அடுத்தது ராஜாவாக ஆகிறான். யாரு? இவருடைய மகன் சாலமோன் என்ன செய்யறான்? ராஜாவாக ஆகிறான். இப்ப ராஜாவாட்டு சாலமோன் ஆன உடனே ஒரு விஷயத்த சொன்னார், மகனே நீ ராஜாவா ஆகுறதெல்லாம் கொள்ளாந்தான், ஆனா ஒரு விஷயத்த கவனிக்கணும். நம்மளை கெட்ட வார்த்தை போட்டு பேசி கல் எடுத்து கரையில ஒருத்தன் இருக்கான். எங்க இருக்கான்? நம்ம கூட்டத்துக்குள்ளேயே இருக்கான். இவனை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நான் இவனை மன்னிச்சு விட்டுட்டேன், ஆனா ஒண்ணு, உனக்கு நேராக எப்பவாவது வந்தான் அப்படின்னு சொன்னா நீ அவனை பினிஷ் பண்ணணும். என்ன செய்யணும்? தீர்த்து கட்டிடணும். அல்லேலூயா. அவன் காதுல மெதுவாக சொல்லிவிட்டு தாவீது ராஜா உயிரை விட்டுட்டார். என்ன செஞ்சிட்டார்?
அவர் மரித்து போனார். இவன் ரெடியா இருந்தான். இவனுடைய சாலமன் ராஜா ஆட்சியை பொறுப்பை ஏற்ற உடனேயே முதல்ல போய் சொன்ன வார்த்தை தான் நீங்க வாசித்த, நீ எப்பொழுது கிதரோன் ஆட்டை, அது வரைக்கும் அவனுக்கு சான்ஸ் கொடுக்கப்படுகிறது. எப்படி? கிதரோன் ஆற்றுக்கு உள்ள இஸ்ரவேல் தேசத்துல நீ இருக்கிற நாள் வரைக்கும் உனக்கு என்னதுதான் பாதுகாப்பு உண்டு. அதை தாண்டி அந்த கிதரோன் ஆற்றை தாண்டி நீ என்னைக்கு போகிறியோ அன்னைக்கு என்ன நடக்கும்? உன்னுடைய சாவு அந்த இடத்துல குறிக்கப்படும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நீ எருசலேமுக்குள்ளே இருக்கணும். அந்த வசனம் 1 ராஜாக்கள் 2:37 போடுது. இவன் செய்த குற்றத்திற்காக, இவன் செய்த பாவத்திற்காக அந்த ஆற்றை எப்போது கடக்கிறானோ அன்னைக்கு இவனுக்கு என்னது? மரணம். ஆனால் இயேசு அந்த ஆற்றை கடந்த அன்னைக்கே அவருக்கு மரணம். ஆனால் எதனால அப்படின்னு சொன்னா, அவன் எல்லை மீறினான், சீமேயி எல்லை மீறினான். ஆனால் இயேசு எல்லை மீறவில்லை, நாம தான் மீறுறோம். என்ன செய்தோம்? நாம தான் நம்முடைய எல்லை மீறல்களுக்காக தேவன் இந்த இடத்தை விட்டு நீங்க கடந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாது, இந்த இடத்துல கட்டுப்பாடா இப்படிதான் இருக்கணும்னு கொடுத்த தேவ திட்டத்தை மாறி நாம எல்லை மீறியதுனால மட்டும்தான் இயேசு அதை கிதரோன் ஆட்டை கடந்த உடனே அவர் மரணம் அடைந்தார். சீமேயுடைய மரணத்திற்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கும் என்னதுண்டு? அந்த இடத்துல அநேக வித்தியாசங்கள் உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க பிள்ளைகள், உங்க குடும்பங்கள், உங்க கணவர்கள், இல்ல உங்க தலைமுறைகள் ஏதாவது பாவம் செய்ததுனால ஒருவேளை இயேசு கிதரோன் ஆற்றை கடந்திருக்கலாம். கிதரோன் ஆற்றை கடந்த தேவன் இன்னைக்கு தெளிவாக சொல்லுகிறார், உங்க குடும்பங்களை, உங்க பிள்ளைகளை இந்த 1ஆம் தேதி முதல் நான் ஆசீர்வதிப்பேன். நல்ல நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். கிதரோன் ஆறு இன்னும் ஒரு சம்பவத்தை கூட சொல்லி முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். 2 ராஜாக்கள் 23:12 வாசிங்க பார்க்கலாம். என்ன செய்தார்? சகல விக்கிரகங்களையும் கொண்டு கொட்டப்பட்ட இடம் எது? எந்த ஆறு? கிதரோன் ஆறு. இது ஏன் கொட்டப்பட்டது அப்படின்னு சொன்னா, சாலமன் ராஜாவிடம் தேவன் சொன்னார், நீ என்ன செய்யணும்? ஆலயத்தை மனைவியை கட்டுன்னு சொல்லலை, அளவுக்கு அதிகமாக மனைவியை கட்டு அப்படின்னு சொல்லலை. ஆனால் 1000 மனைவிகளை யார் கட்டினா? சாலமன் ராஜா கட்டினார். அதனால ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய ராஜ்யம் இதோட க்ளோஸ், 2ஆக பிரிகிறது. இப்போ பிரித்து கொடுத்தாச்சு, சாபம் கொடுத்தாச்சு. இஸ்ரவேல் தனியாகவும் யூதா ராஜா தனியாகவும் பிரிக்கப்பட்டது. இப்போ இஸ்ரவேல் தேசத்தை 20 ராஜாக்கள், யூதா தேசத்தை 19 ராஜாக்கள் ஆட்சி செய்கிறாங்க. இப்போ பார்த்தா இஸ்ரவேல் தேசத்தை ராஜாக்கள் அத்தனை பேருமே படுமோசமாக இருந்தாங்க, விக்கிரக ஆராதனைக்குள் போனாங்க. ஆனால் இந்த யூதா தேசத்தை ஆட்சி செய்த சில ராஜாக்கள் நல்லவர்களாக இருந்தாங்க. இதில் தான் 16வது ராஜாவாக ஒரு ராஜா வருகிறான், யோசியா ராஜா. எந்த ராஜா? யோசியா என்று சொல்லப்படுகிற ராஜா. இப்போ ராஜாவுக்கு ஒரு ஆசை, ஆலயத்தை போய் சுத்தம் பண்ணணும். என்ன செய்யணும்? ஆலயமெல்லாம் இதுக்கு முன்ன வந்திருந்த எல்லா ராஜாக்களும் என்ன செய்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, இவனுடைய முப்பாட்டன்மார் எல்லாரும் ஆலயத்துக்குள்ள விக்கிரகத்தை கொண்டு வச்சு சீர்படுத்திட்டாங்க, சீர் குலைத்தார்கள். அதனால இவனுக்கு ஒரு ஆசை, ஆலயத்தை என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். இன்னைக்கு ஆலயம் சுத்தமாக இருக்கணும், சுத்திகரிக்கணும்னு யாரெல்லாம் விரும்புறீங்களோ, யாரெல்லாம் அதுக்குள்ள வேலையை செய்றீங்களோ, உங்க குடும்பங்கள், உங்க பிள்ளைகள், உங்க தலைமுறைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, இவன் போய் சுத்திகரிக்க போகிறான். சுத்திகரிக்க போகும்போது உள்ள இவனுக்கு ஒரு பைபிள் கிடைச்சது. என்ன கிடைச்சு? நியாயப்பிரமாணம். அன்னைக்கு இருந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் எது அப்படின்னு சொன்னா, மோசே கொடுத்த புஸ்தகம் அவன் கையில கிடைச்சாச்சு. அப்ப கிடைச்ச உடனே ராஜா சும்மா இருந்தான்னு இல்லை, எடுத்து சத்தமாக வாசித்தான். எப்படி? எல்லாரும் இன்னைக்கு வீட்டில் பைபிள் எல்லாரும் கேட்கறதுக்கு சத்தமாக வாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தூங்க பார்க்கலாம், ஒரு ஆள் கூட தூக்கல. நான் என்னத்துக்கு வாசிக்க போறேன் சத்தமா? இல்லையா? அப்படித்தானே? ராஜா என்ன செய்தான்? இவனும் பிச்சைக்காரம் இல்லை, நாட்டுக்கு ராஜா, 16வது யூதாவின் ராஜா. என்ன செய்தான்னா, சர்ச்சுக்குள்ள வந்து நின்று சத்தமாக வாசித்தான். சத்தமாக வாசிக்கும் போது எல்லாரும் கேட்டாங்க, என்ன எழுதி இருக்கு அப்படிங்கிறத. உடனே அடுத்த வார்த்தை சொன்னா, நாம எல்லாரும் என்ன செய்யணும்? ஒரு பிரதிக்கிரை பண்ணணும். இந்த வார்த்தைகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுபடிதான் என்னுடைய நாடு இனி நடக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் இன்னைக்கு எந்த இடத்துல வந்து நின்று கொண்டு, இந்த இடத்துல தேவன் என்ன சொல்றாரு, அந்த புஸ்தகத்துல என்ன எழுதியிருக்கோ அது போலதான் நாங்க செய்வோம், என் குடும்பம் நடக்கும், என் தலைமுறை நடக்கும்னு ஒரு திட்டமிட்டு இன்னைக்கு இங்கிருந்து போனீங்கன்னாலே உங்க குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. ராஜா தெளிவாக சொன்னா, என்ன சொன்னா, அந்த இடத்துல நியாயப்பிரமாண புஸ்தகத்துல என்ன எழுதியிருக்கோ அதன்படி நடந்தா மட்டும்தான் இந்த நாட்டுல யாரென்னாலும் வைப்போம், மற்றவனெல்லாம் என்ன செய்வான்? தொடர்ச்சி எறிஞ்சிருவான்னு சொன்னான். அல்லேலூயா. பாருங்க என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா, உள்ள இருக்கக்கூடிய இவனுடைய தாத்தன் ஆகாசு, மானசை 2 பேரும் செய்த அநியாயங்கள், உள்ள கொண்டு வச்சிருந்த விக்கிரகங்கள், உள்ள கொண்டு வச்சிருந்த அநியாய அசுத்த தேவதைகளுடைய உருவங்கள் எல்லாத்தையும் எடுத்து அவ்வளவத்தையும் உடைத்து சுக்கு நூறாக உடைத்து எங்க கொண்டு போட்டான்? கிதரோன் ஆற்றுக்குள்ள. ஒரு சுத்திகரிக்கிற ஒரு இடம். அல்லேலூயா. பாவங்களை சுத்திகரிக்கிற இடமாக அது இருந்தது. இயேசு சுத்திகரணம் செய்தார். ஆலயத்தில் இயேசு சுத்திகரித்தாரா? யோவான் 2:15 எடுத்து பார்த்தா தெரியும், கயிறுகளால் சாட்டை உண்டு பண்ணி என்ன செய்தார்?
அடித்தார் அப்படின்னு சொன்னா 45 ஏக்கர்ல கட்டப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேல ஆட்கள் அங்க உண்டு. ஆனாலும் அடி இயேசு கொடுக்கும்போது ஒருத்தன் கூட அங்க நிக்க முடியல. இயேசு சாட்டை எடுத்தால் எதிர நிக்கிற எவனும் கிடையாது. அல்லேலூயா. இப்ப அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, இயேசு என்ன செய்தார்? சுத்திகரித்தார், சாட்டை எடுத்து அடித்தார். அவர் ஒரு தடவை அடிக்கல, 2 தடவை. எல்லாரும் நினைச்சிருப்பாங்க இயேசு ஆலயத்துக்குள்ள போனது சுத்திகரணம் நடத்தினது ஒருக்காதான் அப்படின்னு. இல்ல, அது எப்போ நடந்தது அப்படின்னு சொன்னா, இந்த சுத்திகரிப்பு இயேசுவின் ஊழியம் தொடங்கும் போது அதுல சாட்டை எடுத்து அடிக்கிறார். ஆனா என்ன ஒரு முறை உள்ள போனார், அவர் சாட்டை எடுத்து அடித்தார்னு இல்ல, அவர் அந்த காசுக்காரர்களுடைய பலகைகளை எல்லாம் நினைச்சதார் தட்டி போட்டுட்டு, அது 3 சுவிசேஷங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, 3 சுவிசேஷங்களில் இந்த சம்பவம் குறிக்கப்படுகிறது. தெளிவாக தெரியும், இந்த 2 முறை இயேசுவை என்ன செய்தார்? ஆலயத்தை சுத்திகரித்தார். 2வது முறை போன அடுத்த வாரமே இவருக்கு மரண தண்டனை. அல்லேலூயா. அப்ப 2 முறை சுத்திகரித்தார். அதில் எதுக்கு 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, முதலில் சுத்திகரித்த போது, ஊழியம் தொடங்கும் போது யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட சுத்திகரணம் நடக்கும் பொழுது, என் பிதாவின் வீடு வியாபார வீடாக ஆக்காதிருங்கள் சொல்லி தான் அடி கொடுத்தார். என்ன வீடு? என் பிதாவின் வீட்டை வியாபார வீடு ஆக்காதீர்கள். 2வது முறை இவர் சுத்திகரிக்கும் போது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, என் வீடு ஜெப வீடு எனப்படும். முதல்ல பிதாவின் வீடு தான் சொன்னார். 2வது கொடுக்கும்போது, அவங்களுடைய காசுகளை எல்லாம் கொட்டும் போது என்ன சொன்னார் அப்படின்னா, என் வீடு அப்படின்னு சொல்லிட்டார். ஆலயத்தை என் வீடு ஜெப வீடு எனப்படும். 2க்கும் உள்ள வித்தியாசம் என்னதுதான், அந்த முதல் சம்பவத்தில் சாட்டை எடுத்து அடித்தார், 2வது சம்பவத்தில் சாட்டை எடுத்து அவர் அடிக்கவே இல்லை. அல்லேலூயா. பாருங்க, இப்படி தேவன் சுத்திகரணம் நடத்தினார், ஆலயத்துக்குள்ளேயே சுத்திகரணம் நடத்தினார். 600 வருடங்களுக்கு முன்பாக இந்த யோசியா ராஜாவும் ஆலயத்துக்குள்ளே சுத்திகரணம் நடத்தி எங்க கொண்டு போட்டார்? கிதரோன் ஆற்றிலே எல்லாத்தையும் கொண்டு போட்டு, அதாவது சர்வ நாசமாக அந்த விக்கிரகங்கள் எல்லாமே அந்த ஆத்துல அடித்து கொண்டு போகப்பட்ட ஒரு இடம், சுத்திகரணம் நடந்த இடம். அப்ப சுத்திகரணம் எங்கெல்லாம் நடக்குகிறதோ அந்த இடத்துக்கு தேவன் என்ன செய்வார்? கடந்து போவார். அதனால்தான் மரணத்துக்கு முன்பாக கிதரோன் ஆற்றை கடந்து இயேசு போனார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உங்க வீடுகளுக்குள்ள இன்னைக்கு ஏதாவது ஒரு சுத்திகரணம், நான் இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு நான் போகும்போதே என்னுடைய இன்ன பாவங்கள் இருந்து ஒரு சுத்திகரணம், இன்ன காரியங்கள் இருந்து நான் ஒரு சுத்திகரணம் நடத்துகிறேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லி ஒரு முடிவோட இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போவீங்க அப்படின்னு சொன்னா, தேவன் அந்த இடத்துக்கு கடந்து வருவார். கிதரோன் ஆற்றை கடந்து போன தேவன் உங்க குடும்பங்களில், உங்க குடும்ப கோத்திரங்களில், தலைமுறைகளில் கடந்து வருவார். அல்லேலூயா. பாருங்க, ஒரே ஒரு சம்பவம் மட்டும், இன்னொரு சம்பவத்தை கூட சொல்லி நிறைய 12 சம்பவங்கள் அங்க உண்டு. ஒரு சம்பவம் 1 ராஜாக்கள் 15-13 மட்டும் வாசிக்க பார்க்கலாம். எங்க கொண்டு போட்டான்? கேதரோன் ஆட்ட அண்டையிலே அவள் உண்டு பண்ண விக்கிரகத்தையும் கொண்டு போட்டான். யார் அப்படின்னா, அவனுடைய தாயின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசா ராஜாவுடைய தாய். அம்மா செய்தாலும் தப்பு தான், அப்பன் செய்தாலும் என்னதுதான்? விக்கிரகம் உண்டாக்குகிறது அப்படிங்கிறது அம்மா செய்தாலும் சரி, ஆத்தா செய்தாலும் சரி, பாட்டி செய்தாலும் சரி, தப்பு தான். அதை எரித்து என்ன செய்து கொண்டு போட்டான்? அந்த கேதரோன் ஆற்றில் கொண்டு போட்டான் அப்படின்னு போட்டிருக்கு. பார்த்தா அதுல தாயின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இது ஆசாவுடைய உண்மையான தாய் அல்ல. அல்லேலூயா. பாருங்க, ரகபயாம், அபியாம், ஆசா, இப்படி வரிசையாக தாத்தா மகன், அவனுடைய மகன் தான் ஆசா. ஆனா அபியாமுடைய தாய் தான் இதுல சொல்லப்படக்கூடிய மாக்காள். மாகாளா எப்படி போட்டிருக்கு? மாகாள்னு சொல்லப்படாது, அப்படிதானே? மாகாள். அல்லேலூயா. அது யாரு? தாயின்னு பைபிள்ல போட்டிருக்கு. ஆனா அதுக்கு முந்தின உள்ள வசனங்களை வாசிக்கும் போது அவ இவனுக்கு யாரு? தாய் இல்ல, பாட்டி, அப்பாவுடைய அம்மா. ஆனாலும் இதுல தாய் என்று போடப்பட்டிருக்கிறது. என்ன செய்தாலும் இவன் விக்கிரகத்தை செய்து சகல பில்லி சூரியங்களையும் செய்து என்ன செய்திருந்தா? சர்வ நாசம் பண்ணி கொண்டிருந்தாள். இவன் என்ன செய்தான் அப்படின்னா, அவரு ராஜ மாதான்னு சொல்லுவாங்க. ராஜ மாதா அந்தஸ்தை உள்ள ஒரு பெண். என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா, பாட்டிங்கிற கவரிசை கூட இவன் பார்க்கவே இல்லை. எந்த பாட்டியாக இருந்தாலும் சரி, அவளை என்ன செய்தான்? அந்த மகாராணிங்கிற ஸ்தானத்தில் இருந்து, ராஜமாதா என்கிற ஸ்தானத்திலிருந்து முதல்ல என்ன செய்தான்? ஆசா அவளை வெளியே தள்ளினது மட்டுமில்ல, அவள் உண்டாக்கின விக்கிரகத்தை எனக்கு என்ன செய்தான்? கொண்டு போய் அந்த கிதரோன் ஆற்றில் கொண்டு போய் எரித்தான் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் அநேக சம்பவங்களை சொல்ல முடியும், அதனால டைம் ஆனதுனால. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல ஒரு சுத்திகரணம் நடக்குகிற ஒரு இடம் தான் எது? கிதரோன் ஆறு. அதுபோல அழுது கொண்டே அநேக ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் போன இடம் தான் அந்த ஆறு. ஆனா எல்லாவற்றையும் கடந்து அந்த இயேசு கடந்து போனார் அப்படின்னு சொன்னா, அவர் ஏன் அந்த இடத்துகளுக்கு போனார் அப்படின்னு சொன்னா, ஒன்று சகலரும் அழுது கண்ணீர் விட்ட ஒரு இடம், அந்த இடத்துக்கு தேவன் கடந்து போனார். கண்டிப்பாக உங்க இடத்துக்கும் உங்க வீடுகளுக்கும் அழுது கொண்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடந்து வருவார். அல்லேலூயா. அதுபோல ஒரு சுத்திகரணம் நடத்துகிற ஒரு இடமாக அந்த இடம் இருந்தது. அதனால தேவனுக்கு எப்பவுமே யார் எல்லா பாவங்களையும் சுத்திகரிக்கிறாங்களோ அந்த இடம் அவருக்கு பிடிக்கும். அதனால தான் அந்த இடத்தை கடந்து அந்த ஆற்றில் போய், வேதாகமத்தில் இயேசு போன 2வது ஆறு இதுதான். இதுக்கப்புறம் இயேசு என்ன ஆற்றுக்கு போனார் பண்ணி 3வது ஒரு ஆறுடைய பெயரு வேதாகமத்தில் எங்கவுமே
எழுதப்படவே இல்லை. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய தேவ ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த 1ஆம் தேதி ஏதாவது ஒரு பாவத்தில், எல்லா பாவத்தையும் உடனே விட முடியாது. நாம எல்லாம் இயேசு இல்லை, அப்படித்தானே? இயேசுவை மாதிரி ஆகிறதுக்காக ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். ஆமா, இயேசு மாதிரி ஆகிறதுக்கு ட்ரை பண்றமே தவிர நாம எல்லாம் இயேசுவெல்லாம் உடனே ஆக முடியாது. அதனால இயேசுவை மாதிரி ஆகணும் அப்படின்னு சொன்னா இயேசுவை முதல்ல அடையாளம் காணணும், அப்படித்தானே? என்ன செய்யணும்? அடையாளம் காணணும். அல்லேலூயா. இப்போ பெரும்பாடுள்ள ஸ்திரீ நிற்கிறா. பெரும்பாடுள்ள ஸ்திரீ நிற்கும் போது இயேசு யாருன்னு எவாதுக்கு முன்ன பார்த்தது கிடையாது. இயேசுக்கு கூட 12 சீசனில் நிற்கிறாங்க. 12 பேரும் ஒன்று மாதிரி தான் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? தாடி வளர்த்துருப்பாங்க, முடி வளர்த்துருப்பாங்க. இயேசுவும் அப்படி தான் இருப்பார். இவளுக்கு 12 பேரும் ஒன்று மாதிரி இருந்தாலும் பேதுருட்ட போய் ஆண்டவரே எண்ணிட்டு அவள் கூப்பிடலை. அல்லேலூயா. யோவான்கிட்ட போய் ஆண்டவரே எண்ணிட்டு அவளுக்கு தெளிவாக தெரிஞ்சது இன்னார் தான் இயேசு. ஆமென். அவர்கிட்ட போய் மட்டும்தான் கேட்டா விடுதலை கிடைக்கும்ங்கிறதுனால அவருக்கு தெரிஞ்சதுனால அவர்கிட்ட போய் கேட்டால் விடுதலையை வாங்கி கொண்டாள். இன்னைக்கு தேவன்கிறது யார் அப்படிங்கிறத மார்ச் மாதம் 1ஆம் தேதி அறிந்து இதுதான் தெய்வன் நீங்க அறிஞ்சு போனீங்கன்னாலே உங்க குடும்பங்களுக்குள், உங்க கோத்திரங்களுக்குள் ஒரு விடுதலை உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துவாராக. ஆமென்.